இந்த வீடியோ பதிவு யாருக்குன்னா உயர்திரு வைரமுத்து கவிஞர் அவர்களுக்கு தான். உங்களை வைரமுத்து கவிஞர் அப்படின்னு மரியாதையாக சொல்லணும் தான் எங்களுக்கு ஆசை. ஆனால் நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் அப்படியா இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு வார்த்தை பேசியிருக்கீங்க ஒரு மேடையில், திமுக மேடை தான், வேற என்ன மேடை. அதாவது ஸ்டாலின் ஐயா தோத்ததை பார்க்கும்போது தமிழ் ஜாதிக்கு நன்றி உணர்வு இருக்கான்னு சந்தேகம் வரணும். இல்லை, நான் கேட்குறேன், முதல்ல நாங்கள் ஏன் சார் நன்றியோடு இருக்கணும்? அவங்க சொந்த காசு எடுத்து போட்டு எல்லா தொகுதியிலும் ரெடி பண்ணாங்களா? அதாவது மக்களாகிய நாங்கள் இவர் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும், இவர் மக்களோட வரி பணத்தை கையாண்டா நல்லா இருக்கும், இவர் மக்களுக்கு நல்லது செய்வார், மக்கள் ஒருத்தருக்கு நம்பி அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்குறோம். ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சு அவர் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர், மந்திரி, அப்படி இல்லைன்னா அமைச்சர், எம்எல்ஏ, கவுன்சிலர், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், எந்த பதவியில் வேணாலும் இருங்க, மக்களாகிய நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து உங்கள் கையில் அதிகாரத்தை நாங்கள் தான் கொடுக்குறோம். ஆனால் அந்த அதிகாரம் திருப்பி மக்கள் மீது துஷ்பிரயோகம் பண்ணப்படுதா இல்லையா? சரி, அதெல்லாம் அவங்க பண்ணாங்க இல்லைன்றதுலாம் வேற, அதுக்குள்ளெல்லாம் நம்ம போகவே தேவையில்லை. நம்ம என்ன சிம்பிளாக கேட்குறோன்னா, அதிகாரத்தை கொடுத்தது நாங்கள். எப்படி அதிகாரத்தை கொடுத்தது நாங்கள், அப்படி அந்த அதிகாரத்தை நாங்கள் கொடுத்துருக்கும் போது அந்த அதிகாரத்தை கொடுத்ததற்காக அவர்கள், அதாவது அரசியல்வாதிகள் தான் மக்களுக்கு நன்றியோடு இருக்கணுமா இல்லையா? அப்போ மக்கள் நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? எனக்கு புரியல. மக்கள் ஏன் நன்றியோடு இருக்கணும்? திருப்பி போறேன், மக்களுடைய வரிப்பணம் கிட்டத்தட்ட பல லட்சம் கோடிகள் இருக்க கஜானாவை கையாளுற உரிமைய பல லட்சம் கோடி பணம், மக்களோட வரிப்பணம் இருக்கிற கஜானாவை டைரக்டா ஆக்சஸ் பண்ற உரிமையை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கோம். அப்படின்னும் போது யார் நன்றியா இருக்கணும்? அந்த பணத்தை நீங்க ஒழுங்கா செலவிடல, அந்த பணத்துல நிறைய ஊழல் நடந்திருக்கு, இதனால மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு மக்கள் யோசிச்சா இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவர் நல்லா பண்ணலான்னா இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இப்போ நாளைக்கே விஜயே இப்போ ஜெயிச்சிருக்காரு இல்லையா, தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்களே நாளைக்கு தப்பு செஞ்சுட்டாரு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா வேற ஒருத்தருக்கு, உங்களுக்கோ இல்லைன்னா வேற ஒருத்தருக்கோ மாட்டி தான் குத்த போறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா மேடைகள்ல ஏறி மக்களுக்கு நன்றி இல்லை, மக்களுக்கு நன்றி இல்லைன்னு ஒப்பாரி வைக்கிறீங்க. ஏன் உட்காரீங்களா? முதல்ல உங்களுக்கு மக்கள்லாம் யாருன்னு தெரியுமா? மக்களுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இருக்கா? மக்களுக்கு நன்றி உணர்வு இருக்கலாம். நீங்களாம் தமிழர்களா? நான் கேட்குறேன், இந்த மேடை பேச்சில் ஏறி மேடை பேசுற எந்த ஒரு தமிழனுக்கும் மக்கள் மீது பற்று இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். இதை நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு மக்கள் மீது பற்று இருந்தா எல்லா மேடையிலையும் தோன்றி மக்கள் மேல பழி போற வேலையை பண்ண மாட்டீங்க. இப்ப நீங்க பண்றது எல்லாமே நீங்கள் எல்லாம் உத்தமர்கள், மக்கள் மட்டும்தான் தரங்கட்டவர்கள்ன்ற மாதிரி நீங்க போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இது உங்களுக்கு எதிராக திருப்பி திருப்பி வரும்ன்றத நான் இந்த இடத்துல ஆணித்தனமா சொல்றேன். தயவு செஞ்சு இந்த வேலையை இனிமே பண்ணாதீங்க.